சொல்லாதே பாவாடை கட்டி ஒரு மாதிரியா போலாமா அப்படியே நீ ஆட்டம் ஆடணும் சரியா பாருயா மனைவியாக இந்திராணி பெயர் பெற்று வாங்கி வருகிறேன். சென்று என்னுடைய சுவாமி பார்க்க வேண்டும். சுவாமி திடீர்னு நாகத்தான் மேல ஏறிட்டா நான் சைலண்டா நான் போனா படம் எடுத்துன்னு போயிங்க நேரம் புத்து தேடி போன போது அங்க போன போது கொசு வந்து அடிக்கிறாங்க
பாவாடை கட்டி ஒரு மாதிரியா பின்னாடி போலாமா அடி தூமா தவறு இதுக்குதான் சொன்னாங்க எங்க அம்மா இந்த ஆட்டுக்கார பசங்க கூட சேராத அட்டு வாயில போட்டுக்குவானு எங்க மாதாரு கல்யாணத்துக்கு கட்டணும் அண்ணா கயிறு அத்து வாயில போட்டுக்கினா தங்களுடைய மனைவி இந்திராணி மனதார வளர்த்துங்க என்ன ட்ரெஸ் மாலை போட்ட பாரு அப்புறம் பொம்பளை பிறந்தா அடக்க உடங்க போனோம் ஒரு பெண்ணாக பிறந்தால் அச்சமனம் ஞானம் பயிர்க்கு என்று சொல்லக்கூடிய 4 குணரசத்தோடு இருக்கணும். என்கிட்ட நானு என்னது அச்சம் ஞானம் மனம் பைப்பு குட்பாலு வாஷரு போல்டு கிரி தபா ஆயில் எல்லாமே இருக்குது. ஆயில் வச்சு என்ன ஏய் நல்லா இருக்கு வண்டி புரியாதுங்க நல்லா ஆயில் போட்டா ஆயில் கண்ணே இந்திராணி வாழிக வாழிக என்ற மனதார வார்த்தாயா நானும் என் மனைவி ஒன்று சேர்ந்து விட்டோம். என்னுடைய மனைவி இந்திராணி நாட்டியத்தை கணக்கு வேண்டும். எனக்கு தெரியும் ஒரு நாள் கூட வச்சு என்ன வேலை பண்ண வர பாரு எனக்கு இதுக்கு தான் டென்ஷனா உன்னை வச்சுக்கிட்டு அவனை தானே நான் வச்சிருக்கிறேன். அப்படி சொல்லுமா நீ மட்டும் சொல்லி அவனை வச்சிருக்கிறேன். அவனை அடிக்காதீங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. அவனை எப்படி பாத்துக்கிறேன்? குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். புள்ளவன் டெய்லி பால் குடுக்குறியா? ஒரு நாள் கொடுக்கறதில்ல பால். இருந்தாலும் என் மனைவி வந்து விட்டார். இருவரும் கணியலைக்கு வேண்டும். ஆடல் பாடல் அபிநயம் அருமை உருவத்தின் நேரங்கள் குலத்தனை சொல்ல நாட்டிய மாதர்கள் நாட்டியத்தை அரங்கத்தில் ஏற்பாடு
ஆமா எங்களை எடுத்த காரணம் தேவேந்திர பூபதி வந்திருக்கிறார். ருத்ராணி அம்மா வந்திருக்காங்க. அதனால நாட்டி பிச்சு உதற வேண்டாம். ஆமா, நீங்க ஆறு ஆட்டத்தில் சாமிக்கு நட்டுக்க வேண்டாம். கண்கள் இரண்டும் தனித்தனியா காமிக்கிறீங்களா இல்ல ஒன்னா காமிக்கிறீங்களா? தனித்தனியா உங்க சௌகரியம். எப்படி வேணா காமிங்க. சுவாமி, இந்த அரபை ஊர்வசி மேனகை துரைலட்சுமி நாட்டியத்தை காண வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கிறார். அம்மா, மகளே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஆனா உன்னை பார்க்கும்போது பொண்ணுன்னு தோணுது. ஐயோ, ஏன்னா சத்தியமா சொல்றேன் பாரு. மாஸ்க்மா, தப்பா நினைக்காதம்மா. ஆமா. என்ன அரசாங்கம் கூடி விட்டது. ஆமா, ஒத்தரை கயிறு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். கொற்றவர் யார்? இந்த நாட்டு பூபதி. அதான் இந்திரலோகத்தின் பூபதி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மனைவி பக்கத்தில் அமர்ந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் முன்னாடி நீ மூணத்தை காட்டணும். இப்படிலாம் மட்டும் பேசாதீங்க. அவரை நினைக்காது. என்ன பாடல் அபிநயம் நீ காட்ட காட்ட நீ காட்ட காட்ட எல்லாருக்கும் ஓய்வு. எது சொல்ல சொல்லி வாங்க. வீடியோ காரங்க கண்ணாச்சியாமா சௌகரியமா உடம்பு பத்திரமா மாசு மாதிரி கால் மேல கை வச்சா நீங்க லேடிஸ் யாரு உள்ள போனாதான் தெரியும். டூபிள் கட்ட ஓட்டிங்க. சரி விடு விடு கோபப்பட எனக்கு எதுக்கு வேற வச்சு தேவேந்திர பூபதி வந்திருக்கிறார். ஆமா, நாட்டி பிச்சு உதற வேண்டும். கலப்பங்க. சூப்பர் டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. உனக்கு ஒரு துட்டு குத்துக்கிறான். ஆனா உனக்கு உடனடியா நான் புள்ள கொடுக்குறேன். ஆமா எதுக்கு அடிச்சீங்க? வரவெல்லாம் என்னது கூடு என்னது கூடுங்கறாங்க. நிறைய தெரியும். ரெண்டு மூட்டை லாரி சிமெண்ட் மூட்டை வந்து இறங்கி போட்டு போங்க. அம்மா கொண்டே பாரு. அவ கொண்டியாண்டே வச்சிட்டு ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? புள்ள மண்ணால கும்முனுக்குறான். பொறுமையா ஸ்டேஜ் கட்டி புடுன்னு போட போகுது. சரியா? புள்ள மண்ணால கும்முனுக்குறேன். நம்ம செல்லமான புள்ளமா வந்துட்டுக்கிறான். காம்ப்ளைண்ட் சாப்பிட ஐட்டா வளருவேன். என்னது என்னடா போய் போய் அங்க போய் சேர்த்துட்டேன். வீட்டுல எடுத்துட்டு போய் இந்த கை சேர்ந்து அப்படி வெட்டு ரொப்பினாங்கன்னா ஒரு 50 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 50 லிட்டர் இல்லடா, ஏறின்னு 1000 கூட தண்ணிக்குதுடா. உள்ள எவ்வளவு கூட தண்ணிக்குதுன்னு தெரியாத பேசக்கூடாது. உன்னுக்குதுடா, உன்னை ஏற்றினே இருப்பாடா. டெவலப் ஆகினே இருக்கும். சரிடா விடுமா, நாட்டி பிச்சு உதற வேண்டும். அப்படியா? ஆமா ஆகட்டுங்க. ஆமா, 6 நாட்டுல அப்படியே சாமி ஒழியணும். சொல்லு சொல்லு ஒழியணும். கலப்பா போ. ஐயக்கி விடு, ஐயக்கி விடு. கடலுக்கு கப்பல் அழகு, உனக்கு தொப்பு தானா? என்னடா விடு. அக்காடா வாங்கடா தம்பாக்கு தம்பாக்கு. சரி விடு, பாப்பா சொல்லாதே. சின்ன பொண்ணுடா. என்ன பொண்ணு தானா? ஆமா, காயில வச்ச கூட கடிக்க தெரியாது போல. கடிக்க தெரியும். சரிடி பாப்பா, நாட்டி பிச்சு உதற வேண்டும். அப்படியா? உன் நாட்டியம் பிரமாதமாக இருக்க வேண்டும். என்ன சொல்றேன்? நூல் கலப்ப வேண்டும். ஸ்டேஜ் பிச்சு உதற வேண்டும். ஏண்டா ஸ்டேஜ் பிச்சு எதுக்கு? அரசாங்கம் கூடி விட்டது. சொல்லு. தேவேந்திர பூபதி அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, நின்று கொண்டிருக்கிறார். ஆமா, அவர் முன்னாடி நீ மூணுத்தின் தொடர்பு கட்டு. தெளிவா சொல்லுடா. இப்ப என்ன சொன்ன? அதிகமா சூக்கர் இருக்குதா? அதிகமா பீபி இருக்குதா? என்ன பின்ன கோவப்படுறா? நல்லா காட்டா. என்ன கேட்ட? என்ன காட்டா? என்ன கேட்ட? என்ன காட்டலீனா? இப்ப என்ன கேட்ட? அரசாங்கம் மூடி விட்டது. ஆடல் பாடல் அமோகமாக. அப்படியா? ஆமா. எப்படி ஆடணும்? நீ ஆடத்தை ஆட்டு. என்னது? காட்டத்தை காட்டு. எங்க சொல்லி கொடுக்க. அதோட வந்து என்னது வந்துடுறா?
போயிச்சு போயா ஓ உனக்கு சொல்லி கொடுத்து நாங்க எதுமா எப்படி எப்படி தெரியுமா நான் பாட்டு பாடுவேன் அப்படியே நீ ஆட்டம் ஆடணும் சரியா பாருயா ஆடட்டும் வாயில வந்து என்ன பாடி
அருமை துணை கொண்டு ஏய். அவரை அழைத்து விட்டார்கள். ஆமாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏய். அவருடைய தங்கை மகிஷாசுரனுடைய தங்கை மகிஷி என்று சொல்லக்கூடிய அரைக்காக விட்டவர் அரக்கி கடுதவம் புரிந்து ஏய். தேவர்களை பழிவாங்க வேண்டும் முறைக்காக ஏய். பிரம்மனை கோரி கடுதவம் புரிந்தார். கடுதவம் அப்படி பிரம்மனை கோரி கடுதவம் புரிகின்ற நேரத்தில் ஏய். பிரபலப்பட்டவர் மனமகிழ்ந்து ஏய். கண்முன்னே காட்சி கொடுத்தார். ஏய். மகிஷி, என்னை கோரி கடுதவம் புரிந்தாய், ஏய். உனக்கு என்ன வரம் என்று கேட்கேன். கேட்க. சுவாமி, இந்த உலகத்தில் சாகா வரம் மேகா உடல் போகாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஏய். எனக்கு இறப்பு என்பதே நேரக்கூடாது. நேரக்கூடாது. மகிஷி, ஏய். அந்த நேரத்தில் பிரபலப்பட்டு என்ன உரைத்தார்? ஏய். இந்த உலகத்தில் பிறப்பு ஒன்று இருந்தால் ஆமாங்க. இறப்பு என்பது நிச்சயம். நிச்சயம். இரவு ஒன்று இருந்தால் பகல் என்பது நிச்சயம். ஆமாங்க. அப்ப இருக்கும் பொழுது இதை தவிர்த்து வேறு ஏதாவது வரம் என்று கேள்வி என்று கேட்க கேட்க பிரம்மன் கேட்க ஏய். அந்த நேரத்தில் மகிஷி என்று சொல்லக்கூடிய ஆ, ஆ. அரைக்கப்பட்டு இந்த உலகத்திலே அரியும் சிவனும் சேர்ந்து இருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையால் தான் ஏய். எனக்கு மரணம் ஒன்று நேர்ந்தால் ஏய். அவரால் நான் நேர வேண்டும் என்று வரத்தை கேட்டார். வரத்தை ஏனென்றால் அரியும் சிவனும் ஆண்கள் ஏய். அப்பிறப்பொழுது ஏய். ஆண்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காது என்ற ஒரு அந்த அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரம்மனை கோரி கடவுள் புரிந்து இறப்பு என்பதை நேரப்படுத்த வரத்தை ஏற்றார். அந்த நேரத்தில் பிரபலப்பட்டு என்ன உரைத்தார்? பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம். ஆகினால் மகிஷி, இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு வரம் கேள் என்று கேட்கிறேன். சுவாமி, இந்த உலகத்திலே அரியும் சிவனும் ஒன்று சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தையால் தான் எனக்கு அழிவு என்பதை நேர வேண்டும் என்று வரத்தை கேட்டார். ஏனென்றால் அரியும் சிவனுமான் அப்பிறக்கும் பொழுது அவர் இருவரும் எப்போது ஒன்று சேர்வார்கள்? அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஆகினால் நமக்கு மரணம் என்பதே நேராத என்பதற்காக அப்படிப்பட்ட வரத்தை கேட்டால் மகிழ்ச்சி. இருந்த பொழுதும் பெற்ற வரத்தினுடைய மகிமை கொண்டு வாழ தெரியாமல் தேவர்கள் அடித்து துன்புறுத்துவதும் சித்திரவதை செய்வதும் இப்படியே வாடிக்கையாக கொண்டுள்ளார். ஆகினால் அந்த மகிழ்ச்சிக்கு மகிழ்ந்து தேவாதி தேவர்கள் அனைவரும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்றே ஒன்றுமே புரியவில்லை. எப்பொழுதுதான் அந்த அரியும் சிவனும் ஒன்று சேர்வார்கள்? அந்த அரியும் சிவனும் ஒன்று சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தையார் எப்பொழுது அந்த மகிழ்ச்சி மணிவால் இந்த தேவாதி தேவர்கள் எப்பொழுது காப்பாற்றப்படுவார்? ஒன்றுமே புரியவில்லை. அந்த நாட்களுக்காகத்தான் எண்ணிக்கொண்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்த பொழுதிலும் புறப்பட வேண்டும், புறப்படு போகலாம்.